நாங்கள் தமிழ்கலை நிலைய மாணவர்களாகிய நாங்கள் இன்று உங்கள் முன் திருநாவுக்கரசு நாயனார் பாடிய தேவாரங்களுடன் அவரின் சிறப்புகள் பற்றிய உங்கள் முன் நிறுத்த வந்துள்ளோம். முதல் தேவாரம் திரு நித்யகுமார். திருச்சிற்றம்பலம் கூற்றாயின பாரதில ககலி கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாயடி இரவும் பகலும் பிரியாது வணங்குவர் அப்பொழுதும் தோற்றாதென்பஈற்றினகம் பரியே குடலோடு துடக்கி முடக்கிட ஆற்றே நடிகை கேளில விரட்டான துரை அம்மானே. முடித்த புருவமும் கொவ்வாய் செவ்வையில் உள்மஞ்சிரிப்பும் பனித்த சதையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தம் உடைய எடுத்த பெரும்பாலும் காணப்பெற்றால் மனத்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. விரும்பும் சமயப்புறவர் திருநாவுக்கரசு நாயனார். அகச்சமயங்களிலே தலையாய சமயம் சைவ சமயம். எஞ்ஞானும் இது நிலைத்து நிற்பதற்கு காரணம் தேவார திருவாசகங்கள் என்னும் தமிழ் வேதங்கள். இத்தமிழ் வேதங்களை இயற்றியவர்கள் எமது சமயப்புறவர்கள். இவர்கள் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாசக சுவாமிகள் ஆகிய நால்வரும் ஆவார். சிவபெருமான் திருஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்தும், திருநாவுக்கரசருக்கு சூளை என்னும் நோயை கொடுத்தும், சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அவர் தன் அடிமை என்னும் எழுதிய ஓலையை கொடுத்தும், மாணிக்க வாசகருக்கு தனது காலை கொடுத்தும் ஆட்கொண்டார். சமயக்குறவர்களுள்ளே மிகவும் உயர்ந்தவர் திருநாவுக்கரசு நாயனார். இவர் தமிழ்நாட்டின் திருமுனைப்பாண்டியில் உள்ள திருவாவூரிலே பிறந்தார். இவருடைய தந்தையார் பெயர் புகழனார், தாயார் பெயர் மாதினியார். குழந்தை பிறந்த போது இவருக்கு தாய் தந்தையர் இட்ட பெயர் மருணிக்கியார். மத்திய சமயக்குறவர்கள் போல் அல்லது இவர் புறச்சமயம் சமண சமயத்திலே சில காலம் புலமை பெற்றிருந்தவர். அப்போது அவர் பெற்றிருந்த பெயர் தர்மசேனர். இவருடைய இளவயதிலேயே தாய் தந்தையர் இறைவனடி சேர்ந்து விட்டனர். இதனால் இவருடைய தவக்கையாரான திலகவதியாரே இவரை வளர்த்து ஆளாக்கினார். முக்கியமாக சமண சமயத்திலிருந்து இவரை இறைவனிடம் வேண்டுதல் செய்து சைவ சமயத்திற்கு மீண்டும் மாற்றினவர் பெருநகையான திலகவதியாரே. நாவுக்கரசர் தனது 81வது வயதிலே இறைவனடி சேரும்பதை 313 பதிகங்கள் பாடினார். இவருடைய இத்தேவாரங்கள் யாவும் 4ஆம், 5ஆம், 6ஆம் திருமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளன. சம்பந்தரால் மரியாதைக்காக அப்பர் என அழைக்கப்பெற்று அதனையே இன்று வரை செல்லப்பேராக கொண்டுள்ள நாவுக்கரசர் செய்த அற்புதங்கள் ஏராளமானவை. சமணர்களால் 7 நாட்கள் சுண்ணாம்பு அறையிலே பூட்டப்பட்டிருந்தும் இறக்காது தப்பியவை. சமணர்கள் கொடுத்து நஞ்சு கலந்த பாற்சோற்றை உண்டு சாவாது பிழைத்தவை. சமணர்கள்
கையிலே காட்சியை கண்டனே. இறைவனால் சூழ இடபக் குடிகள் பொடிக்கப் பெற்றனே. இப்படியே பலவற்றை அடுக்கி கொண்டே போகலாம். மக்கள் சேவையை மகேசன் சேவை என்ற வார்த்தை இவ்வளவு அற்புதங்களையும் செய்து காட்டியவர் இம்மகான். சரிய மார்க்கத்தில் நின்று ஆண்டவனின் அடியாருக்கு தொண்டு செய்து சாலோக முத்தியை பெற்ற மகான் இவர். சித்திரை மாதத்து சதயமே இவர் முத்தியடைந்த நாளாகும். ஆலிமிசை கல்மிதப்பில் அணிந்து பிறா அடி போற்றி. மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம். சத்துணை வேதியர் சோடி வானவர் ஒற்றுணை தெருங்கரை பரந்த கைத்தொழ கத்துணை பூட்டினோர் கடலில் பாற்றினோர் நத்துணையாதர நமச்சிவாயவே. காலங்காலம் பொங்குதாமரை ஆவின காலங்காலம் அரணும் சாருதல் கோவில காலங்காலம் கோட்டன் மில்லர் நாவின காலங்காலம் நமச்சிவாயவே. பின்னுர அடக்கிய விரகின்பம் வரும் உன்னிய புகிலவை ஒன்றுமில்லையாம் பன்னிய உலகினில் பாய்ந்த பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. இடுக்கண் பாட்டிருக்கினும் இருந்த யாரையும் விடுக்கப்பினான் என்று விரும்புமனோம். அடுக்கத்தை கெடுக்கினும் அருளினான் உற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. வெந்தரிக்காரங்காலம் விரதி கற்கலாம் அந்தரிக்காரங்காலம் அருள்மறையாரையும்
பேச எடுத்துக்கொண்ட விடயம் அப்பர் சுவாமிகளின் சமூக தொண்டு என்பதாகும். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொன்னவர் அப்பர் சுவாமிகளே. அவர் இறைவனுக்கு மட்டும் பணி செய்தவர் இல்லை, மனித குலத்திற்கும் பணி செய்தார் என்பதை அவர் வாழ்க்கை எடுத்து காட்டும். அவர் காலத்தில் கோவில்கள் பல கவனிப்பாளர் கிடந்தன. கோயில் பரிபாலகரும் பொதுமக்களும் கூட கோவில்களையும் வீதிகளையும் சுத்தமாக வைத்திருப்பதில் அக்கறை காட்டவில்லை. கோவில் வீதிகளை துப்புரவு செய்வதையே அப்பரடிகள் தமது தலையாய தொண்டாக கொண்டார். அவர் கையில் உளவாரம் இருப்பது இதனையே உணர்த்தும். துப்புரவு செய்தால் கோவிலுக்கு போகும் மக்கள் அதிகமாயினார். திருமறைக்காட்டு கோயிலின் பிரதான கதவு பல காலம் பூட்டியே கிடந்தது. யாராலும் திறக்க முடியவில்லை. மக்கள் வாசல் வழியாக உள்ளே போய் கும்பிட முடியவில்லை. அப்பர் சுவாமிகள் தேவாரம் பாடி அக்கதவை திறக்கச் செய்தார். அதன் பின் பக்தர்கள் நேரே உள்ளே போய் சுவாமி தரிசனம் செய்தார்கள். திருவேணிமில்லையில் பஞ்சசத்தினால் மக்கள் பட்டினி கிடந்தார்கள். இறைவனிடம் பணிக்காசு பெற்று அவ்வூர் மக்களுக்கு அவர் உணவு கொடுத்தார். பொதுமக்களுக்கு மட்டுமல்லாமல் தனிப்பட்டவர்களுக்கும் உதவி செய்ய அவர் தயங்கவில்லை. அப்போதியடிகள் மகன் பாம்பு கடித்து இறக்க அப்பர் சுவாமிகள் தேவாரம் பாடி அவர் உயிர் பெற்றுள்ளச் செய்தார். பெற்றோரை மகிழ்வித்தார். அவ்வாறான சமூக தொண்டுகள் எங்களுக்கும் வழிகாட்டுவன. பின்பற்றுவோமாக. நன்றி, வணக்கம். அடுத்து லஷான வித்யகுமார் அற்புதங்கள் என்ற தலைப்பில் பேச்சு வழங்க வந்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று திருநாவுக்கரசு சுவாமிகள் செய்த அற்புதங்கள் சிலவற்றை உங்களுக்கு நினைவுபடுத்த முன்வந்துள்ளேன். சைவ சமயத்தவராக பிறந்த மருணிக்கியார் சமணத்தை சார்ந்து தர்மசேனர் ஆனார். இவர் மீண்டும் சைவர் ஆக வேண்டுமென இவரது தமக்கை திலகவதியார் சிவபெருமானிடம் வேண்டினார். சிவன் இவருக்கு சூரிய நோய் ஏற்பட செய்தார். சமணர்களால் அதை தீர்க்க முடியவில்லை. தமக்கையாருடன் திருவதிகை கோயிலுக்கு போய் ஊற்றாயினவாறு என்று தேவாரம் பாடினார். நோய் தீர்ந்தது. நாவுக்கரசர் ஆயினார். இதனை பொறுக்க முடியாத சமண முனிவர்களின் சொற்படி அரசர் இவருக்கு பல்வேறு தண்டனைகள் கொடுத்து கொள்ள முயன்றார். சுண்ணாம்பு அறையில் 7 நாட்கள் பூட்டி வைத்தார். சோற்றில் நஞ்சை கலந்து உண்ண செய்தார். யானையை ஏவி கொல்லும்படி பாகரிடம் சொன்னார். கல்லோடு கட்டி கடலிலே விடும்படி செய்தார். இவை எல்லாவற்றிலுமிருந்து சிவபெருமான் கருணையால் நாவுக்கரசர் உயிர் பிழைத்தார். தாம் சமணனாய் இருந்தபடி நீங்க தமது உடலில் சூலம், இடபம் ஆகிய சின்னங்கள் பொறிக்க பெற்றார். அப்போது அடிகளுடைய மகன் பாம்பு கடித்து இறக்க தேவாரம் பாடி அவர் உயிர் பெற்றட செய்தார். இறைவனிடம் காசு பெற்று ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கினார். திருக்கைலாயத்தில் சிவனும் உமையும் இருக்கும் கோலத்தை திருவையாற்றில் கண்டு வணங்கினார். இவ்வாறு பல அற்புதங்கள் செய்து சைவ சமயமே மெய்யான சமயம் என்பதை உலகம் உணர செய்த திருநாவுக்கரசு சுவாமிகளின் குரு பூசை நாளான இன்று நாம் அவரை வணங்கி உறுதி அடைவோமாக. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். மாசில் விண்ணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வெண்ணிலும் மூசு வண்டரே பொய்கையில் போன்றதே ஈசனெந்தே
நிலைய மாணவர்களாகிய எங்களுக்கு இன்றைய அப்பர் சுவாமிகளின் குருபூசை தினத்தில் இங்கு நிகழ்ச்சி